இப்போ ஒரு எலியோ, பூனையோ நைட்டு வந்து கிச்சனுக்குள்ள வந்துச்சுன்னா, சத்தத்துக்கு நம்ம எழுந்துப்போம். ஆனா, எலி, பூனைலாம் கிடையாது. எங்க அம்மா எறும்புக்கே வந்து டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இந்த எறும்பு கொல்லலாம்? எங்கடா வரீங்க? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அப்பாக்கு வந்து ஒரு மாரி கில்ட் ஃபீலிங்லயே இருப்பாரு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தானே அது சம்பளம். இது என்னது இது? இஷ்டத்துக்கு காசு வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே! இதுல வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி அவர் இருப்பாரு. செவுத்துல ஒரு எறும்பு ஒண்ணு போகும். இவர் என்ன பண்ணுவாரு, பொடிச்சு அந்த எறும்ப நசுக்கி கொன்றுவாரு. அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடும். எறும்பு பாட்டுன்னு தானா தானே போகுது. நீ ஏன் இப்ப நசுக்கி கொன்ன? அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லுவா, "அப்புறம் எப்படி நீ இதுல போய் சாப்பிடுற? நீ வந்து இதுக்கு நீ வெளியில போய் சம்பாதிக்க வேண்டாமா?" அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. லேடீஸ்க்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே லேடீஸோட இன்னும் வார்த்தைகளா தான் ரொம்ப இருக்கு. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். அதுல ஒண்ணு, ஒருவேளை நமக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கோ? அது எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கோ? நாளைக்கு திடீர்னு அது வெளியில வருமோ? அப்படின்னு ஒண்ணு. இல்லன்னா, ஒருவேளை நம்ம பரம்பரை பணக்காரங்களா இருப்போமோ? நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப நம்மள வந்து குட்டியா வளர்த்தி, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா தான் அந்த பணத்த கண்ல காமிப்பாங்களோ? திடீர் பணக்காரங்களா மாறிட்டா, ஒருவேளை நமக்கு ஒரு லாட்டரில ரூ. 1,00,00,000 ரூ. 10,00,00,000 டக்குன்னு ஜெயிச்சுட்டா, எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? அப்படிங்கிற மாதிரி லைட்டா, ஒருவேளை உங்களுக்கு என்னைக்காவது ஒரு யோசனை வந்திருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ராக்ஸ் டூ ரிச்சஸ் ஸ்டோரி தான் இந்த புக்குமே. கச்சர் கொச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து ஆக்சுவலி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்த லாங்குவேஜ்ல. ஸோ வந்து விவேக் ஷான்பாக் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா இது வந்து கன்னடால எழுதியிருக்காங்க. நம்ம வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் படிச்சோம். எனிவேஸ் ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதின இந்த புக். ராக்ஸ் டூ ரிச்சஸ்னோனே எப்படி அவங்க கஷ்டப்பட்டு பணக்காரங்க ஆனாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு வேளை இன்னைக்கு இல்லாம டக்குன்னு நாளைக்கு நீங்க பணக்காரங்க ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு டைனமிக்ஸ் எப்படி இருக்கும்? அதுவும் எஸ்பெஷலி ஒரு கூட்டு குடும்பம். இவங்க இந்த ட்ரான்சிஷன எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக். ஸோ இந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறது நம்மளுடைய ஹீரோ. ஹீரோக்கு வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அக்கா, அப்புறம் வந்து ஒரு சித்தப்பா. ஓகேவா? ஸோ இவங்கலாம் இருக்காங்க. என்னன்னா, இவரு ஆரம்பத்திலே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிச்சிட்டே சொல்றாரு. என்னன்னா, இவர் ரெகுலரா அந்த காஃபி ஷாப் வராரு. அப்ப இவருக்கு வேலை இல்லையா? அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும்போது, இவங்க அப்பா தான் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நார்மலா ஒரு டே டு டே ஜாபுக்கு போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த கணக்கு வழக்குலாம் பார்த்துட்டு இருப்பாரு. டேலி ஆவுதா? டேலி ஆவலையா? இதுக்கெல்லாம் வந்து என்டையர் ஃபேமிலியே உட்காந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நார்மலா இருந்த ஒரு ஃபேமிலிக்கு திடீர்னு அவங்களோட சித்தப்பா மூலமா ஒரு மசாலா பிசினஸ் பண்றாங்க. மசாலா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோனே அது நல்லா வளர ஆரம்பிச்சுடுது. பயங்கர காசு. இவங்க அவங்களோட நெய்பர்ஹுட்ல இருந்தே வந்து அவங்க டிராவல் பண்ணி இங்க வந்துடுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க அங்க வந்துட்டோம். ஆனா ஒரு சில பொருள்லாம் இருக்கும். இவங்க அம்மா வந்து இது நம்ம தூக்கி போட்டுற வேணாம். அது நம்ம தூக்கி போட்டுற வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி அங்க போம்போது அவங்க கொண்டு வருவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பெரிய மாளிகைக்கு இவங்க குடுக்குற அந்த பொருள்லாம் எதுவுமே செட்டே ஆவாது. அப்புறம் அதெல்லாம் கொண்டு போய் குடோன்ல போட்டுருவாங்க. சின்ன வயசுல இவங்க இருந்த அந்த ஒரு வீட்ல என்ன ஆகும்னா, இவர் அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு எந்திச்சிட்டு கொண்டு போய் தட்ட கழுவ போடலாம் அப்படின்னு அந்த எந்திரிக்கிற கேப்ல கொஞ்சம் பிஸ்கட் கீழ விழுந்தது அப்படின்னா, நாங்க எந்திரிச்சு அங்க போறதுக்குள்ளயே குரூப் ஆஃப் எறும்பெல்லாம் வந்து டிக்கு டிக்கு டிக்குன்னு வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ வீடு ஃபுல்லா அத்தனை எறும்பு இருக்கும். அவ்ளோ டிஸ்டர்பிங்கா இருக்கும். இப்போ ஒரு எலியோ, பூனையோ நைட்டு வந்து கிச்சனுக்குள்ள வந்துச்சுன்னா சத்தத்துக்கு நம்ம எழுந்துப்போம். ஆனா எலி, பூனைலாம் கிடையாது. எங்க அம்மா எறும்புக்கே வந்து டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இந்த எறும்பு கொல்லலாம்? எங்கடா வரீங்க? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த எறும்பெல்லாம் சத்தம் போடலான்னு எங்க அம்மாவோட மண்டைய அவ்ளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா அவ்ளோ எறும்பு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டுலருந்து அவங்க வந்து கிளம்பி இப்படி வராங்களா? ஒரு பெரிய பணக்காரங்களா மாறிடுறாங்களா? இப்ப இவரு ஒரு பொண்ண வந்து பொண்ணு பார்க்க போறாரு. பொண்ணு பார்க்க போயிட்டு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதும்போது கல்யாணம் ஆகும்போது சொல்லல இவரு. நான் இந்த மாரி ஒரு கம்பெனில ஒரு டைரக்டரா இருக்கேங்கிறது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். டைரக்டரா இவரு என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி இவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சின்ன வயசுல இவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, "பாரு நல்லா படி, நல்லா படிச்சு உன்னோட ஃபர்ஸ்ட்டு சம்பளத்துல அம்மாக்காக இந்த புடவ எடுத்து குடு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவர் நல்லா படிப்பாரு, எல்லாம் முடிப்பாரு. ஆனா வேலைக்குன்னு இவங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருவாரு. ஆனா அது எப்போன்னே இவருக்கு தெரியாது. முதல் மாச சம்பளம் எப்போ வந்துச்சுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ரிச் ஆயிட்டாங்க. இனிமேல் அவங்க அம்மா வந்து இவர்கிட்ட சாரிலாம் கேட்க போறதில்ல. அவங்க கிட்டயே அவ்ளோ காசு இருக்கு. ஸோ அதனால இவருக்கு இந்த டிரான்சிஷன் ஆனது எதுவுமே அவருக்கு பெருசா தெரியவே இல்ல. இப்ப இந்த பொண்ணுக்கும் அது தெரியவே தெரியாது. இவர் வந்து டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போறதே கிடையாது. காலையில எழுந்திரிப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்க சித்தப்பா தான் அந்த பிசினஸ ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. அவர் பிஸியா இருப்பாரு. இவங்க அப்பாக்கு வந்து ஒரு மாரி கில்ட் ஃபீலிங்லயே இருப்பாரு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தானே அது சம்பளம். இது என்னது இது? இஷ்டத்துக்கு காசு வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே! இதுல வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி அவர் இருப்பாரு.
ஸோ அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சாமியார் ஆகுற மாதிரி ஒரு ஜோன்ல இருப்பாரு. இவங்க என்டையர் ஃபேமிலியே அவர் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்க்க போம்போது இந்த மாரி இந்த கம்ப்யூட்டர் டைரக்டர்ன்னு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன்லாம் போம்போது என்ன ஆகும்னா, செவுத்துல ஒரு எறும்பு ஒண்ணு போகும். இவர் என்ன பண்ணுவாரு, பொடிச்சு அந்த எறும்ப நசுக்கி கொன்றுவாரு. அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடும். எறும்பு பாட்டுன்னு தானா தானே போகுது. நீ ஏன் இப்ப நசுக்கி கொன்ன? அப்படின்னு. இப்ப இவர் என்ன நினைப்பாருன்னா, சாரின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அப்புறம் இவர் யோசிப்பாரு, எப்படி இந்த பொண்ணுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது நாங்க வி ஹேவ் ஹேட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இந்த எறும்புனால. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 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 காலகட்டத்தில எறும்ப வந்து நாங்க தெரியாம தெரியாம கொன்னுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க எல்லாருக்கு முன்னாடியும் எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலா எறும்ப கொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. எங்களோட எனிமி அந்த எறும்பு தான். அத கொல்றதுல எங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா புக்கோட எண்டுல என்ன ஆகும்னா, இவங்க கொன்னது எறும்பு தானா நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியே வர அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்லாம் நடக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னா, இவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம். ஹனிமூன்ல அதெல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அவங்க ஷாப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்ல இருக்க எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. யாருக்கு? மாமியாருக்கு, மாமனாருக்கு, அப்புறம் இவங்களுடைய சித்தப்பாக்கு, அப்புறம் இந்த பையனுடைய அக்காவும் வந்து பிரிஞ்சு தான் இந்த வீட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு வந்து குடுக்கறதுல அந்த பொண்ணு அவ்ளோ ஆர்வமா இருக்கும். ஆனா இவனுக்கு மட்டும் அந்த ஆர்வம் இருக்காது. ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், இவன் போய் சம்பாதிக்கவே இல்ல. அது இவன் காசுல வாங்குன கிஃப்ட்டும் இல்ல. இந்த கம்பெனி அவங்க சித்தப்பா நடத்துறாரு. இவனுக்கு சும்மா ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. காசு மட்டும் பேங்க் அக்கவுண்ட்ல வரும். ஸோ இவனுக்கு அது ஒரு மாரி உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லுவா, "அப்புறம் எப்படி நீ இதில போய் சாப்பிடுற? நீ வந்து இதுக்கு நீ வெளியில போய் சம்பாதிக்க வேண்டாமா?" அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஆனா இவரு யோசிக்காமலாம் இல்ல. ஹி வுட் ஹவ் காட் கம்ஃபர்டபிள். ஜஸ்ட் லைக் கில்லிங் ஆண்ட்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போறேன்னு போவாங்க. திரும்ப வரவே மாட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்த வீட்டுக்கு ஒரு லேடி வந்து வாசல்ல நின்னு இவங்களோட சித்தப்பாவ செல்லமா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க. இவங்க வீட்லருந்து யாருமே வெளிய போமாட்டாங்க. என்ன ஆகும், இவங்க அம்மா மட்டும் வெளில போவாங்க. "யார் நீ?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல எனக்கு அவர மட்டும் ஒரு தடவ பார்க்கணும்." அப்படின்னு அந்த லேடி சொல்லும். இவங்க எல்லாம் உள்ள தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த லேடி வந்து கையில ஒரு டப்பால சாம்பார் ஒண்ணு வச்சிருக்கும். தால் வச்சிருக்கும். இவங்க வந்து "நீ கிளம்பு போ, கிளம்பி போம்பாங்க." அந்த லேடி சொன்னா, "ஒரே ஒரு தடவ நான் அவர பார்த்துடுறேன்." அப்போ இவரு என்ன நினைப்பாருன்னா, செல்லமா பேசிக்கிறாங்கன்னா, சம்திங் இஸ் பிட்வீன் தட் லேடி அண்ட் சித்தப்பா. பட் ஏன் இவங்க 2 பேரும் ஏன் சித்தப்பா எந்திச்சு வெளில மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா, சித்தப்பா தான் இவ்ளோ சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு குடுக்குறாங்க அப்படிங்கிறனால, யாருமே சித்தப்பாவ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த லேடிய வந்து இவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. பயங்கரமா திட்டுவாங்க. அப்ப இவரு அதையும் சொல்லியிருப்பாரு. இப்ப லேடீஸ்க்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே லேடீஸோட இன்னும் வார்த்தைகளா தான் ரொம்ப இருக்கு. இந்த வார்த்தைய கேட்டு அந்த லேடினால எப்படி இருக்க முடியும்? அந்த லேடி என்ன பண்ணிடுவான்னா, அப்படியே அந்த ஒரு அழுது அந்த டப்பாவ கீழ போட்டுருவா. அங்க ஃபுல்லா தால் இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த தால் ஸ்மெல்ல பத்திலாம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் மத்தியானமா இவங்கலாம் சாப்பிட உட்காரும்போது, இவரோட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க. இந்த மாரி தொட்டுக்க ஏதோன்னு கேட்கும்போது, "அதான் உங்களுக்காக பருப்பு வந்துச்சே, நீங்க அத சாப்பிடலையேங்கிற" மாரி ஷி வில் பி த ஒன்லி பெர்சன் டூ கொஸ்டின் இன் த ஃபேமிலி விச் நோ ஒன் டஸ். ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து காணாம போறாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு வராங்களா? இல்லையா? ஸோ இவரு அந்த காஃபி ஷாப்ல போய் உட்காந்துருப்பாரு. அந்த காஃபி ஷாப்ல தான் இது எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டே இருப்பாரு. ஸோ இப்ப இவங்க வந்து பழசெல்லாம் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பத்தி பேசுவாங்க. அண்ட் இந்த டேபிள்ல இவரோட ஒய்ஃப் போனதுக்கு அப்புறமா இந்த டேபிள்ல எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஓப்பனா, ஃப்ரீடமா பேசிட்டு இருப்பாங்க. இவருக்கே எப்படி இருக்குன்னா, தன் ஒய்ஃப் இல்லாதது ஒரு மாரி ரிலாக்ஸிங்கா இருக்கே அப்படிங்கிற மாரி ஃபீலும் பண்ணுவாரு. சம்வேர் இந்த திடீர் பணம் வரும்போது, அத ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சில நபர்களும், அந்த மாரி திடீர் பணத்த வச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில நபரும், இல்ல அந்த பணத்தினால வந்த ஒரு பவர், இவங்க சித்தப்பா. திடீர்னு ஒரு பவர் வருது. அது என்டயர் ஃபேமிலி அந்த பவர கொஸ்டின் பண்ண முடியாம இருக்கிறதும், இது எல்லாத்துக்குமே பழக்கப்படுறதும். இத பத்தி தான் இந்த புக்ல இருக்கும். என்னால ஒரு சில விஷயங்கள சொல்ல முடியல. நான் சொன்னா கதை சொல்லிடுற மாரி இருக்கு. இப்ப நான் நெறைய சொல்லிட்டேன். அங்கங்க வந்து ஒரு கேப் மட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். இதுல இந்த கச்சர் கொச்சர் அப்படிங்கிற அந்த பேருக்கு மீனிங்கே கிடையாது. அதுக்கான மீனிங்கும் இந்த கதையில தான் வரும். ஒரு முக்கியமான இடத்துல இந்த கச்சர் கச்சர்னா என்ன? அப்படின்னு ஒரு மீனிங் ஒண்ணு வரும். ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த கவர் இமேஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த அ அந்த கச்சர் கொச்சர் அப்படிங்கிற டைட்டில் அண்ட் தி என்டயர் ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே வந்து இத்துணூண்டு புக்ல முடிச்சுட்டாங்க. பட் படிச்சா யோசிக்கிற மாதிரி, இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிற மாதிரி நெறைய கேள்விகளோட இந்த புக் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் கச்சர் கொச்சர் இந்த புக்க வந்து நீங்க வாங்கி படிக்கலாம்.
நீங்கள் வந்து உங்களுக்கு கன்னடம் தெரியும்னா கன்னடத்துலேயே வாங்கி படிச்சுக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் வாங்கி படிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இல்லைனா சைக்காலஜிக்கல் ஃபிக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். thebookshop.in விசிட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய புக்ஸ் நம்ம ஜானர் வைஸாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி, ஆஸ்ட்ராலஜி நம்ம வரைக்கும் பண்ணதே இல்லைல்ல, ஆஸ்ட்ரோனமியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜானர்ஸை நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து புக் ஷோடைய பாட்காஸ்ட்டை ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பாட்டிஃபை, யூடியூப் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாட்காஸ்ட்லேயும் வந்து கேட்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் கீழே இருக்குது. ஓகே, பாய்.